ஹலோ guys, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு பச்சன் vlogs. இன்னைக்கு நம்ம காலங்காத்தால கிளம்பி வந்த இடம் கொரோனா ஏர்போர்ட். ஆமாங்க, காலையில் தான் நம்மளோட ஷேர்டு வண்டி வந்து நம்ம கரெக்டாக நமக்கு வந்து இன்றைக்கி 8 மணிக்கு தான் டிபார்ச்சர். பட் என்ன சொல்லிட்டாங்க, 2 hours பிஃபோரே வந்து நாங்கள் வண்டி கொண்டு வந்து உங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, 5 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. நம்ம கிளம்பி வந்துட்டோம். இந்த இது பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி புசுங்கா ஐலாண்ட் நம்ம பார்த்து நம்ம தங்குற இடம் தான் புசுங்கா ஐலாண்ட். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, என்னடா புசுங்கா ஐலாண்ட் போட்டிருக்கான் அப்படி கொரோனா தானா அப்படின்ட்டு. கொரோனா ஐலாண்டு சொன்னாலும் சரி, புசுங்கா ஐலாண்ட் சொன்னாலும் சரி, சான்சஸ் கீரு ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே கொரோனா தான், சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஓகேங்களா. சரி, ஏர்போர்ட்டில் பக்கத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏர்போர்ட்டில் உங்களுக்கு சப்போஸ் ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதா வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 கடை இருக்குங்க. இதுதான் நம்மளோட அரைவல். அந்த பக்கம் டிப்பாச்சரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு கடை இருக்குது. ஒரு 2-3 கடை இருக்குங்க. கோல்டு கொஸ்டின் ஷாப்பிங். இது வந்து வண்டிலாம் வந்து இடம். ஆனால் காலையில் இருக்கிறாங்க, ஆனால் பெருசாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அதுக்கும் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கொரோனாலேருந்து போக போகிற இடம் கிளார்க். எதுக்காக? மணிலாவில் தான் நம்ம ரிட்டர்ன் ஃப்ளைட் சிங்கப்பூருக்கு. அதுக்கு இல்லாமல் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இப்படி போகிறோன்னா பட்ஜெட் காரணமாக தான். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து மணிலா போடும்போது அதுதான் ஃபேமஸான ரூட்டு. பட் அதனால ஃபேமஸாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. ஆமாம், அதனால் அதே கிளார்க்கு போட்டிங்கன்னா அப்படியே 50% கிட்ட கம்மியாக வருது. இப்போ எனக்கு இங்கேருந்து கிளார்க்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 3000 தான் ஆச்சு, ஓகேங்களா. அதே நான் இங்கேருந்து மணிலாக்கு டேரெக்டாக போகும்போது எனக்கு அது 6 to 7 காமிச்சிச்சு. எப்போ 6 months பேக்கே எனக்கு 6 to 7,000 காமிச்சிச்சு. ஸோ அது நமக்கு செட் ஆகாது. அது எங்கேருந்து நம்ம கிளார்க் போய்ட்டு கிளார்க் எப்பறம் நீங்கள் மணிலா போகிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஒன்று இருக்குது ஏர்போர்ட்லேருந்து. அது பார்த்தா அவங்க வெறும் ஒரு அதிகபட்சம் உங்களுக்குன்னா ஒரு 800 சார்ஜ் பண்ணுவோம் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ இது ஒரு 3000, அது ஒரு 800, 3800 நீங்கள் வந்து அதெல்லாம் மணிலா போயிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். சரி, அங்கே உள்ள போகலாம். டைம் நிறையவே இருக்குங்க. மணிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் 6 நமக்கு 8 மணிக்கு தான். நோ அவசரம். சின்ன ஏர்போர்ட்டை உள்ளே போகணுன்னு பட்டு முடிஞ்சோம். என்ன செக்யூரிட்டிலாம் இருக்குது, ஸோ என்னென்ன இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. வெளிப்பாடு சத்தும் கலங்கதில் சமூகம் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து ஏர் ஷிஃப்ட்டு நம்ம இந்த சிட்டி ஸ்பெசிலிட்டியே தான் இந்த ஏர் ஷிஃப்ட்டு சுருகோ அப்புறமா இன்னொன்று கண்ட்ரி கட்டாதீங்க எல்லாம் ஒன்று தான். இந்த பேர் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஏர் ஷிஃப்ட் பண்ணி இந்த சுருக்குள்ளே நிற்கலாம். சூப்பருங்க. செக்இன் பண்ணிட்டு வந்தாச்சு, செக்யூரிட்டி கிராஸ் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி நமக்கு ஏர் ஷிஃப்ட் இங்கே தான் வரும்னு கேட்குறேன். டைம் நிறைய இருக்குங்க. மணி இப்போ வேணா என்ன சொல்கிறது 6:30 தாங்க ஆகுது. உள்ளே வந்து சில சில கடைகள் இருக்குது. புசுங்கா கூறி ஷாப்பு இங்கே வந்து உங்களுக்கு காஃபி இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது. எக் சாண்ட்விச் 180 பைசா. இந்த பண்ணு பார்த்துருக்கீங்களா? இது கொஞ்சம் ஃபேமஸ். நம்ம ஊர் கொழுக்கட்டை டைப் தான், ஆனால் உள்ளே வந்து சிக்கன், போர்க்கு அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஜூஸு இருக்கும். பல்லவான் பல்லிக்கு கேஷு ராமன்
கவுண்டர் அழகாக இருக்கா. சின்ன 2 இருக்கு வந்து சன்லைட் இறங்கினா போகிற கதிக்கு வந்துடுச்சு. ஆமாங்க, ஸ்பீடு குறைப்பில்லை. அப்படியே ஒன்று இறங்கினா போட்டா பாருங்க ஒரு பிரேக்கு, எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே சந்தோஷமா போய் நிற்கலாம்ல. அதுக்கு ரன்னு இல்லையடா நிற்கிறா சீக்கிரமா அப்படின்ட்டு பிரேக் பஸ்ஸுங்க. போர்டிங் கிளியர் ஆயிடுச்சு. வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற போகிறது ஏர்ஷிப்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பு ஸ்பெசிஃபிக்கோட இதில் தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பில் இது 5வது ஃப்ளைட். எஸ், ஏர்ஷிஃப்ட் எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்களேன். சின்னதாக கிட்டா சமால இதான் நம்ம வந்து உள்ள போனோம். போலாம், நல்லா இருக்கு. அங்க வரல, ஒரு சின்ன பிளேட் இருக்கு. இந்த ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 2 தான். நமக்கு இன்னைக்கு உண்டு கிடைக்கலையே. In 10 minutes, and we shall be cruising at an altitude of 17,000 feet. ஆக்சுவல் ஃப்ளைட் ரொம்ப எம்டியாகவே இருக்குது. அதனால் நம்மளுடைய ஆக்சுவல் விண்டோ சீட் கிடைக்கல. ஆனால் எம்டியாக இருக்கிறதால நம்ம விண்டோ சீட் கொடுத்தோம். லேண்டாக போகிறோம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், பாய் பாய் போகிறோம். அழகே அழகுதான், கண்ணில் ஊற்றிக்கலாம் போல இருக்கு. வெல்கம் டு கிளார்க் ஏர்போர்ட். இன்னும் பெரிய ஏர்போர்ட் தாங்க இது. கிளார்க்கு ஆன் டைம் ஃப்ளைட் வந்துருச்சு. சூப்பர். நமக்கு பேக்கேஜ் ஒன்றும் கிடையாது, டேரக்டாக கிளைம் போட்டு இருக்க வேண்டியதான். நம்ம தான் இன்னொரு 10 மணிக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தேன். அவங்க வெளில போவோம், பஸ்ஸை பிடிக்கும், முதல்ல பறந்து போயிட்டே இருப்போம். சாரி, பஸ்ஸில் போயிட்டே இருப்போம். அவ்வளோதாங்க, வெளில வந்தாச்சு. ஓகேங்களா, இதுவா இன்டர்நேஷ்னல் ஒரு நேராக தெரிஞ்சு பாருங்கள் ஒரு வழி. பஸ் ஸ்டேஷனே போட்டுறாங்க, செம்ம கனெக்டிவிட்டி பாருங்கள். அந்த ஏர்போர்ட்டு வரீங்க, வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேம் இருக்குது. கம்பி இருப்ப காசு பண்ணிடுறேன் பாருங்கள். பஸ்ஸு ஃபுட்டு அப்படியே ரேம் போட்டுருக்கேன் பாருங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போங்க, உங்களுக்கு உங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இந்த மாதிரி கண்டுபிடி பண்ணுங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்தால் பெரிய பஸ் எந்த ஊருக்கு போனோம், அது ஒரு பஸ் கிளம்புது. நம்ம பஸ்ஸாக இருக்குமோ, டைம் இருக்கு. ஸோ கிளார்க்லேருந்து மணிலா டெர்மினல் 3 போக போகிறோம். நம்ம எப்படி போக போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஜெனிசிஸ் சொல்கிறாங்க இந்த கம்பெனி பேர். P2P ஜெனிசிஸ், அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட். NAIA நியோ அக்கினோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது NAIA.
ஆனால் இவங்க ஃபிலிப்பைன்ஸுக்கு அது ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்க. நாயோ அப்படின்றாங்க, நாயோ ஏர்போர்ட் அப்படின்றாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு விதம் ஒரு ஒரு பாட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஐயோ எக்யூமி அப்படி தான் அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்ததுலேருந்து கேட்டு கேட்டு பழகிடுச்சு எனக்கு எல்லாம். ஆட்டோ டிங்கலாகினார் பஸ்ஸு. இங்கே சாப்பிட்றதுக்கு கடைகள் இருக்குது. இங்கே உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட் ஃப்ரூட்டா முன்னாடி அப்புறம் பார்ப்போமா. அலாங்கியோ டெக்ஸஸ் பாகியோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் டிக்கெட் இருக்குது. நம்ம பஸ்ஸை காணோம். போயிட்டேன். இது 10 மணிக்கு பஸ் இருக்கு. இது வந்து பஸ் டிக்கெட்டிங். The VIPX, you wait for the bus has a name VIPX and then you will pay the regular. And how much is it? 460. 400. Yeah, 460. இங்கே விசாரிச்சாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து பிஐடிஎக்ஸ் அது வந்துட்டு மணிலா ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான். ஓகேங்களா, அந்த பேரில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வரும். நீங்கள் பஸ்ஸில் இப்போ டிக்கெட் எடுத்துக்கணுன்றாங்க. இங்கே டிக்கெட் எடுக்க தேவையில்லையா. பஸ் இன்னும் கரெக்டாக அது 10 o'clock போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி 10 o'clock வந்துடும் சொல்கிறாங்க. வந்துடுச்சுன்னா நமக்கு செம்ம டைமிங் கரெக்டாக இருக்கும். அதுனா அரௌண்ட் ஒரு 400 பீஸோ வரும்னு நினைக்கிறேன். பிஐடிஎக்ஸ் போகிற பஸ் வந்து உங்கள் டெர்மினல்லையும் நிற்கும். டெர்மினல் 1 to 3 நிற்கும். நீங்கள் எந்த டெர்மினல் சொன்னீங்கன்னா அந்த டெர்மினல் அவங்க நின்றுவாங்க. மற்ற பஸ்ஸாக இருக்க பாருங்க, தாய் பஸ், மார்வெலஸ், பாகியோ சிட்டி போகுது. எல்லாமே ஏசி பஸ் தான். இங்கே இன்னொரு பஸ்ஸு வருதுங்க. ஒரு நாள் நம்ம பஸ்ஸாக இருக்குமோ பார்த்துக்கலாம் வாங்க. அவங்க பஸ்ஸு போது, ஒரு பஸ்ஸு வந்துட்டு தாங்க இருக்குது. நார்த் ஈடி வா. ஒரு பேரும் போடலையா. இதே நீங்கள் வந்து இப்போ மணியாலேருந்து இங்கே வரீங்கன்னா அதே மாதிரி வந்து கிளார்க்குன்னு பஸ் போட்டுருவாங்க. P2B ஜெனசிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பஸ் இங்கே நிற்கிறாங்க. ஜெனசிஸ் P2B ஓகேங்களா. கிளார்க்லேருந்து நீங்கள் மணிலாலேருந்து நீங்கள் கிளார்க் வரணும்னா இந்த பஸ்ஸை கொடுத்து இங்கே வந்துடலாம். இறங்கினீங்கன்னா அப்படியே பாருங்க டெர்மினல் போட்டிருக்கீங்களா, நேராக போனீங்கன்னா அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டிபார்ச்சர் இருக்குது. கிளம்பி போயிட்டே இருக்கலாம். செம்ம கனெக்ட் விட்டீங்க. அது கேன்சல் பக்கமாக இருக்குது, வாக்கபுல்லாகவும் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ட்ரெயின் தெரியுதுங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஏர்போர்ட் இல்லைங்கண்ணா. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, டேரெக்டாக இருக்குது. இன்னொரு வந்துட்டு க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மணிலா நீங்கள் கம்பேர் பண்ணுறதோட இது ரொம்ப க்ரௌட் கிளியராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஆக். நிறைய பேர் உங்களுக்கு தெரியுதா தெரியல. நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மணிலா. ஹலோ, ஹாய். I'm Rodel. Hi. Yeah, from security in Turkey. Are you a blogger? எஸ், Okay. Nice to meet you. Can I have your name? மை நேம் இஸ் செல்வன் Selvan. ஃப்ரம் இந்தியா. Yeah. Welcome to Clark Airport in the Philippines. Enjoy here. தேங்க்யூ. எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. யாரும் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணலங்க. அதான் அவர் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இங்கே அவர் வந்து சொல்கிறார் வெல்கம் டு கிளார்க் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கை கொடுத்து போகிறாரு. நைஸ் மீட்டிங்கு. அதான் ஒரு பஸ்ஸு வருதுங்க. வார்த்து டானுன்னு போட்டுறான். கிளப்புறானுங்களே பாருங்க. சொல்ல வந்தேன் அப்படியே மறந்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் நீங்கள் மணிலா வந்து சில நேரத்தில் லே ஓவர் ஆகுறீங்க இல்லை டிரான்ஸ்ட் ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக கிளார்க் வந்துடலாம். கிளார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சில க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பஸ்ஸும் ஆக்சஸபிளாக இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. இந்த ஊர்லேயும் உங்களுக்கு எஸ்எம் மால் இருக்கும். எல்லா ஊர்லேயுமே ஃபிலிப்பைன்ஸ் எங்கே போனாலுமே எஸ்எம்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே இருந்தே இருக்கும். எஸ்எம்ல பஸ் இருக்குது, எஸ்எம்ல மால் இருக்குது. எஸ்எம் செய்யாத வேலையே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஊர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்போஸ்டாக இருக்குது. உங்களுக்கு எங்கே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஏன் இந்தியன்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது கூட இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கிளார்க் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வேறு ஊரில் வந்து போகிறதா இருக்கா. ஏன்னா இதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ ஆஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மணிலா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போது இன்டர்லாகவே நீங்கள் ஒரு டெர்மினல் போக முடியாது, நடந்து போக முடியாது.
இங்கே அதுக்கு லூப் ஒரு ஷட்டில் பஸ் பிடிச்சி தான் இன்னொரு போகணும். அது ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதான் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை ரீமாடல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இப்போ இந்த கிளார்க்கு கூட இதை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் இப்போ மாடர்ன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ எப்படி உங்களுக்கு சிபூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், நல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அப்புறமா இந்த கிளார்க் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மூணுமே வந்து இப்போது அப்படியே எல்லாம் ஆல்ரெடி மணிலா ஃபுல் பேக்டு. இப்போ கிளார்க் வந்து உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் எல்லாரும் ஒருத்தர் தெரிஞ்சு வராங்க. ப்ளஸ் நிறைய உங்களுக்கு பட்ஜெட்டான ஃப்ளைட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு 2500 3000 உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளைட் கிடைக்குது கிளார்க். ஸோ பார்த்துக்கோங்க, அதே தான் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அதே கொரோன்லேருந்து நீங்கள் மணிலா போகிறதோட கொரோன்லேருந்து கிளார்க் வந்து நீங்கள் மணிலா போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சேவ் பண்ணலாங்க. நான் வச்சுக்கோங்க. வந்துட்டாங்க நம்ம தலைவன் வந்துட்டாங்க. என்னங்க நம்ம பஸ்ஸு கிளார்க்கு இன்னும் ஓகே சூப்பர் 3 போயிடும். ஓகே ஆன் டைம் மணி 10 மணிக்கு 10 நிமிஷம் இருக்குது. எடுத்துரும் 10 நிமிஷத்தில். பஸ்ஸு செம்மையாக இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டு. ஏசி பஸ்ஸு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு எடுத்துருன்னு சொல்கிறாங்க. இன்னும் 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் இருக்குது. பார்ப்போம். டைம் ரொம்ப முக்கியம். நமக்கு இன்ட்ராமீட்டர்ஸ் போகணும், மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கணும், ரிட்டன் வரணும், பீக் ஹவர்ஸ் இருக்குது, டிராஃபிக் வெளியே இருக்குது. ஹோப்ஃபுல்லி கிராஸ்ட் நல்லபடியாக நடக்கணும். 10 மணிக்கு வண்டி எடுத்துட்டாங்க. செம்ம டைமிங் போங்க. பஸ் டிக்கெட் வரல, கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பஸ் டிக்கெட் தராங்க. இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ காசு ஆகுது? ஒரு 50, 100, 200 450 ரூபா ஆகுது. 450. இப்போ எங்கிட்ட எங்கே போகிறீங்க? நல்லா இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே நிறைய கிளார்க்கோட பெரிய மால், நிறைய மால்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்துட்டு எஸ்ஹெச் மால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்காங்க. அதான் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது எஸ்ஹெச் மால். இப்போ ஆக்சுவலாக பஸ்ஸு நம்மளாம் போய் அங்கே 2 தான் போவோம். அங்கே ஒரு ஸ்டாப் இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு கிளார்க் வந்து ஃபேமஸ் ஃபார் ஐடி ஹப் அதிகம். இங்கே வந்து கிளார்க் ஃப்ரீ போர்ட் அப்படின்னு ஒரு இடமே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து நம்ம அக்செப்சர், IBM எல்லாம் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே இங்கே கிடக்கு. நம்ம இந்தியன்ஸுக்கு நிறைய பேர் வளர்றவங்க கூட இங்கே வந்து தங்கி வேலை செய்கிறாங்க. இதான் வந்து ஜிப்னி டெர்மினல் தெரியுதுங்க உங்களுக்கு. எல்லாம் அந்த காலத்து ஜிப்னி இதுதான் World War II டைம் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஜிப்னி வந்து விட்டு போயிட்டாங்க. அப்படியே அப்போ வந்து இங்கே இருக்க லோக்கல் ஹெல்ப்னு வந்துட்டு அந்த வண்டியை எடுத்து மாடிஃபை பண்ணி இதை வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்ஸி சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஆக்சுவலாக. இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து ஜிப்னி தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய ட்ரெடிஷ்னல் ஜிப்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டில் அந்த ஜீப் மாதிரியே இருக்கும். வெளியிட்டு இதாங்க எஸ்என் சிட்டி கிளார்க். எஸ்எம் சிட்டியில் வந்து டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்பில் மாதிரி அது அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வண்டி அப்படியே எக்ஸ்பிரஸ் வேலை விட்டாங்க. அப்படியே ஜம்மு போட்டு தனியாக எக்ஸ்பிரஸ் மணிலாக்கில் ஒரு எக்ஸ்பிரஸ் விட்டுருக்காங்க. வண்டி டக்குன்னு போயிட்டு சரி இப்போ ஆன் டைம் போகிறாங்க. மணிலாம் வந்துட்டாங்க. மணிலா எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக கீழே பார்க்க உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பாம்பே ஸ்டைலில் இருக்குது. அப்படியே எப்படி பார்க்கலாம் ஸ்கைஸ்கேப்பர், ஐடி கம்பெனி அப்படின்லாம் இருக்குது.
மணிலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலிப்பைன்ஸ்லேயே மோஸ்ட் பாப்புலேட்டட் பிளேஸாக தான் எல்லா ஐலாண்ட்ஸ் இருக்கவங்களும் மணிலாக்கு வந்துடுவாங்க. மணிலா தான் இங்கே மேஜர் சிட்டி. உங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு எல்லோரும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சென்னை வருவாங்க. ஐடி ஹப்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடி ஹப்ஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மணிலாக்கு வந்துடுவாங்க. இங்கே அடுத்த எஸ்எம் வந்துடுச்சு. இந்த ஊர் எஸ்எம் எஸ்எம் சிட்டி எஸ்எம் போட்டிருக்கோம். ஒரு சிட்டிக்குமே இங்கே வந்து எஸ்எம் வச்சுருக்காங்க. பாருங்க ஃபுல் ஸ்கை ஸ்கேப்பாக இருக்க பாருங்க. மோஸ்ட்லி அதுதான் உங்களுக்கு மக்காட்டியாக இருக்கும். வந்துட்டோங்க. இதுதான் NEIA மணிக்கு வந்து நான் இருக்குங்களா ஷட்டில் பஸ்ஸில் இறங்கலாமே. டெர்மினல் 3 வந்திருக்கோம். மட்டும் தான் நமக்கு வேலையே இருக்குது ஆக்சுவலாக. போகலாம். இதாங்க நம்ம பஸ்ஸு. பை பஸ். பயப்புல பார்த்தீங்கன்னா மணி இப்போது வந்து 12:45. 1 மணிக்கு வரணும்னு நினச்சேன். 12:45 வந்துட்டான். பரவாயில்ல. எல்லாம் அவங்க ஒரு ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வராங்க. பட் பரவாயில்ல. இதே நீங்கள் கார் டாக்ஸி எடுத்தால் உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக செலவாகும். ஆனால் சீக்கிரமாக வருவீங்க. பட் எடுத்தது இது கரெக்டான ஸ்பீடு, கரெக்டான விலை. வெறும் 450 பைசா தான் கொடுத்தோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட நமக்கு ஃப்ளைட் வந்து நைட்டு தான். சரிங்களா? ஸோ நம்ம இந்த பக்கத்தில் இருக்கணும் பார்த்து வந்துடலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கேருந்து பக்கத்தில் பெக்லரன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு MRT இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கே போயிட்டு நம்ம போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல. ஏன்னா இப்போது இங்கே நிறைய ஸ்ட்ரைக் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சிலவங்க வந்துட்டு பீக் ஹவர்ஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், போனால் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக தரல. ஸோ நம்ம இன்னும் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறோம். ஞாபகம் இருக்கு அந்த வண்டி நம்ம ஃபஸ்ட் டே வரும்போது வந்து இறங்குமே, அதே தான் அவனே தான். இதான் கொச்சுச்சேரி சென்டரில் யாரும் நடந்து வந்துட்டாருங்க. அப்படியே பார்த்தா பெல்மோண்ட் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து தான் இங்கே 4-5 பஸ் நிற்குது. இந்த பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லாரன் போகும்னு சொல்கிறாங்க லோக்கல் மக்கள். ஸோ என்னென்னு விசாரிச்சுட்டு எப்படி போகணும் பார்க்கலாம். ப்ரீமியம் ஏர்போர்ட் பஸ்ஸு எங்கே போகுது? வீட்டுக்கு ஷெட்யூல். போட்டிருக்கு மெக்லாரன். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், HM டிரான்ஸ்போர்ட் அப்புறம் பை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மெக்லாரன் எல்லாத்தையும் MRT பார்த்து டவுன்டா அப்படின்ட்டு ரொட்டாண்டா. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இந்த மெக்லாரனில் தான் எல்லாத்தையும் இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். மெக்லாரன் MRT ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இறங்கின உடனே ஒருத்தர் விசாரிச்சு வரலாம் சொன்னால் லோக்கல். அதெல்லாம் மிஸ்லாம் கிடையாது. நீ டாக்ஸி தான் போகணும். நம்மகிட்ட மீட்ரு போட்டார். இல்லைங்க வரால நான் பார்த்துக்கிறேன். அதுக்காட்டி கொஞ்சம் முன்னாடி வந்தப்போ இந்த மாதிரி ஃபைன் இருக்குது. இப்போ வந்து என்ன அதிகபட்சம் 50 பைசா வாங்குவாங்க சார்ஜ். அது போல் இருக்காது. ஸோ பஸ்ஸு வரும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம போயிட்டு அங்கேருந்து பெட்ரோல் 3 கிலோமீட்டருக்கு போகணும். பார்க்கலாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாத்தையும் இன்டர்மல்ஸ் கவர் பண்ணிட்டு நம்ம டைமுக்கு வந்துடும்ன்ட்டு சாமியை வேண்டிக்கிறேன். சரிங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து இன்ட்ராமரஸ் போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ அண்டர் தன் ஸ்பெஷல் ஒன் சைனிங் ஆஃப். டாடா பாய்.